ஸ்கூட்டர் எடுத்து ஓட வேண்டியதான். ஓடு 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 பார்த்துட்டேன். ராஸ்கலா பார்த்துட்டாரு. நைனா நான் படிச்சு தான் இருக்கேன். நைனா ஒரு கியூப் இந்த மேல ஒரு கியூப் வெள்ளை கலர் கியூப். நைனா How many times do I have to repeat? அடி போறேன் நைனா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பாய் கேம் தான் விளையாட போறோம். ஸ்கூல் பாய்னா சாதாரண பாய்னு கூட நினைச்சிடாதீங்க. கரிக்கட பாய் அந்த பாய்லாம் இல்ல. இன்னைக்கு ஒரு பாய், அந்த பாய் பாவம் பாய் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வீடியோவே புள்ளைய வீட்டுக்கு கூட்டு சோறு போடுறவங்க மத்தியில, வீட்டுக்கு போனா செவுல் மேலே வைக்கிற எங்க அம்மா, டிவி பார்த்து நான் கட்டையால அடிக்கிற எங்க அப்பா, இவங்களுக்கு மத்தியில வாழ்ற அந்த பையன் தான் அந்த ஸ்கூல் பாய். இன்னைக்கு இந்த பையனை வச்சு நம்ம விளையாட போறோம். ஸ்கூல் பாய் இந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சித்திரவதை பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா எங்கேயும் வெளிய விடாம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி வச்சு ஒரு மாதிரி அவனை சித்திரவதை பண்ணி கொடுமையிலே கொடுமை அவனை வீட்டுல போட்டு அடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு கொடுமைக்காரன் ஆள் தான். அந்த வீடியோல இன்னைக்கு நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்றத இந்த வீடியோவே இருக்கும். வீடியோ கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பாய் தான் விளையாட போறோம். அது மட்டும் இல்லாம என்னடா இது கண்ணாடி எல்லாம் போட்டு நின்னுமோ இது அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒண்ணும் இல்லைங்க. தூங்காம அது ஒரு மாதிரி லைட்டா பாக்குறது கொஞ்சம் இதுவா இருந்துச்சா, அதனால சும்மா சரி டக்கு கண்ணாடி தூக்கி மாடிட்டு வந்துட்டேன். வேற ஒரு ரீசனும் இல்ல. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேர் 10 பேர் பிடிக்குமா இல்ல பொம்பர்டிலோ crocodilo பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க. Bombardiro crocodilo. Trallallero trallallà. Tung 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 sahur. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சார் சும்மா இருக்குங்க. உங்களுக்கு அது மாதிரி வந்திருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பேர் 10 பேர் பிடிக்குமா இல்ல பொம்பர்டிலோ crocodilo பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். உள்ள வந்தாச்சு. இந்த கண்ணாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உடம்பு சரியில்லை, அதனால தான் கண்ணாடி போட்டு வந்து மறைச்சிட்டு உட்காந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ உள்ள வந்துட்டோம். யாரா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கைஸ் இந்த பையன் தான். இது யாரா அந்த பையன்? நான் தான் இந்த பையன். இப்போதைக்கு ஆளு பையன் நல்லா பழம் மாதிரி இருக்கான் என்னைய மாதிரியே. நான் சிஸ்டம்ல டேய் தம்பி என்னடா பண்ணிருக்க சிஸ்டம்ல டேய் ஆண்ட்ராய்டு யாரோ கூப்பிடுறான் வெளியேன்ட்டு ஒரு பையன். யாரா அந்த பையன்? டேய் தம்பி, ஓ இவன் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இருங்க வந்தாச்சு. எங்க வந்திருக்க? மாம் நான் வெளியே போறேன், என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். ஆண்ட்ரூ ஹோம் ஒர்க்கா முடிச்சிட்டியாடா? டேய் எல்லாத்தையும் முடிச்சுமா, ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. எங்க ஒரு ரேங்க் கார்டு எடுத்துனா ஓடு. இதோ போறமா ரேங்க் கார்டு எடுத்துன்னு சொல்றாங்க. எடுத்துன்னு போயிடுங்க. இந்தாமா ரேங்க் கார்டு இந்தாங்கோ. டீச்சர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. பைபிள்ல ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணிச்சான் கிளாஸ்ல. மாட்டிக்கிட்டேடா தம்பி, நீ போய் வெளியே போய் விளையாடணுமா? வெக்கமா இல்ல உனக்கு? ஓய் படுறா. நறுக்கி எறிஞ்சு புடுவல்றாங்க. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. ஐயோ பாவங்க இந்த பையன். இந்த மொட்டையை வரணிக்கிறான். ஏ தம்பி அவன் இன்னைக்கு வரமாட்டான் போடா. டேய் நல்லா கேட்டுக்க, ஏதாவது சோம்பேறித்தனமா சுத்திட்டு இருந்த நறுக்கி எறிஞ்சு புடுவேன் டேய் அப்படின்ட்டு அவங்க அம்மா இங்க திட்டிட்டு இருக்காங்க. கைஸ் இவளை ஃபுல்லா திட்டிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓ காட் பியூட்டிஃபுல், 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 ஓ காட். அப்பாடா போயிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட லீலையை வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது இது பாருங்க, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தப்பிச்சு போகணும். அதான் மேலே வந்து சொல்லிட்டு இருக்கான் எனக்கு இவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்ட்டு. நம்ம இங்கே எது தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இதில் எது என்ன டஸ்ட்பினில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நம்ம இதை சாப்பிட்டு போட்ட அந்த பிரியாணி லெக் பீஸ் தான் இருக்குது. அப்படியே இருக்க இந்த பீரோக்குள்ளே 2 சொக்கா, இந்த பக்கம் இதுக்குள்ளே ஒன்றுத்தையும் காணும். என்ன நம்ம ரூமுக்குள்ள என்ன இருக்கும் நமக்கே தெரியும்ல. எதுவும் இருக்காதுதான் நினைக்கிறேன். இருங்க எதுவும் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கிடைச்சா அப்படியே இந்த ஜன்னல்களில் உடச்சிட்டு ஓட முடிஞ்சா கூட ஓடுருன்ட்டு. எது 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 கியூப் இருக்கு. இது அடிக்கடி என்ன ஏதோ நம்பர்லாம் இது இருக்கு. 5 1 2 என்ன நம்பர் இது? 3 1 2 3 4 5 அந்த மாதிரி ஏதோ நம்பர்லாம் எழுதிருக்கு. 5 9 ஓகே ஏதோ நம்பர் எழுதிருக்கு. அதை அப்புறம் பார்த்துப்போம். மேலே இதெல்லாம் என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கு முள்ளுச்செடி, அதெல்லாம் தேவையில்ல. எதை நான் பார்க்குறது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்கேலு, இதெல்லாம் வேஸ்ட் கைஸ். இங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கு. என்ன ஃபோட்டோ இது? ஃபோட்டோ பாருங்களேன். இன்னமும் எழுதிருக்கே டேட் ஆஃப் பர்த்தா? ஓகே 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 இதுல இருக்கும் எழுதிருக்கு. இது எதுக்காச்சும் தேவைப்படுமா? டேட் ஆஃப் பர்த் எதுக்கு தேவைப்படும்? சரி அப்படியே கிடக்கட்டும். நம்ம போயிட்டு அடுத்து வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். மம்மி அம்மா வந்துட போறாங்க. வந்தாங்க காது கவான்றோம் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ இருக்கு. ஷூ இது பக்கத்துல நம்ம பை இருக்கு. பேகு ஸ்கூல் பேகு சிஸ்டம் ஆன் பண்றது. இருங்க சிஸ்டம் ஆன் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் ஆன் பண்ணி ஒரு கேமை போட வேண்டியதுதான். ஆனாவது சும்மா கொடுத்தோடனே சுத்துதுங்க. வந்துருச்சு. இங்க பாருங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. வந்துட்டேன். பாஸ்வேர்டு நான் எங்க போறது? ஆண்ட்ரூ பாஸ்வேர்டு ஹிண்ட் ஆண்ட்ரூ பிளஸ் டேட் ஆஃப் பர்த். புரிஞ்சிச்சு. அந்த போட்டோ பின்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா? இப்பதான் புரியுது. பாஸ்வேர்டு சிவாஜி வாயில ஜிலேபி. அதுவே அங்க காமிக்குது. அதுவே காமிக்கலையா? ஓகே நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்னமோ காமிக்குதுன்னு பார்த்தேன். உங்க என்னமோ காமிக்குது. அந்த இடத்துக்கு போனோமோ அந்த வீட்டை விட்டு வெளியே தான் கைஸ் காமிக்குது. வீட்டை விட்டு வெளியே அங்க என்னமோ இருக்கு. அதனால தான் அதை மெயின் பண்ணி இருங்க. வெளியே போவோம். எப்பா நைனா மம்மி வந்துடாதீங்கோ. இங்க என்னமோ இருக்கு. கொடுத்துருவோமா? கொடுத்தா மாட்டிப்போமோ? மாட்டிக்கிட்டா யார் உதவ வாங்குறது? கொடுத்து பாத்துருவோம். கொடுத்துட்டா மணி காலிங் மேல அடிச்சிச்சு. வெயிட் மினிட்டா அம்மா வராங்க. ஓடுங்க தப்பிச்சு ஓடு. அக்கடி புக்கறா தம்பி. தம்பி வாடா. படிச்சாச்சு. படி. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். மம்மி நான் எதுவும் பண்ணீங்க. நான் வெளியே வரல.
அதோ போறாங்க பாத்துட்டேன். யாரோ காலிங் பெல் அடிச்சிருக்காங்கன்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிச்சிருக்காங்கன்னு போனாங்கன்னா அப்ப இதான் நமக்கு சான்ஸ். இந்த நேரம் பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண முடியும்னு பார்க்க முடியும். கிச்சனுக்குள்ள வந்திருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா மேல இது இருக்கு. டம்ளரா என்னது இது? என்னங்க அது? ஓ ஆணியா? கண்ணாடி போட்டதுனால கண்ணு தெரியலங்க. ஆணி கிடைச்சிருக்கு. ஆணி எடுத்து நம்ம என்ன பண்றது? சரி எதுவும் எடுத்து வச்சுப்போம். ஆணி கிடைச்சிருக்கு. வேற யாரு இது? யாரோ டோர் திறந்துட்டாங்க. நான் தான் திறந்துட்டேனா? அம்மா பாத்துட்டீங்களா? ஐயோ அம்மா தெரியாம மாட்டோமா ஒரு ரூம்ல. ஐயோ ஓடி பிடிச்சி வளருங்க. தப்பிச்சு அம்மா பாடி ஆத்தாடி பல அறுவரார. என்ன சொல்றாங்கன்னா நான் பண்ண தண்டனைக்கு இங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுமா? ரைட்டு, மாட்டினா தண்டனை வர கொடுக்குறாங்களா? சுத்தம் பண்ணுவோம். வீட்டை சுத்தம் பண்ணு. குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? அடி ஊதுது, சரியான அடி. டப்பாலும் ஒரு அடி ஊதுது. அப்படி இப்படி எங்கேயாச்சும் தப்பிச்சு காம்பவுண்டு. ஐயோ நீங்க பாக்குறீங்களா? இல்லம்மா சும்மா போயிட்டு வந்தேன். அவங்க நீ எப்படி பாக்குறாங்க பாருங்க. இந்த பாருங்க இந்த எங்க போறது? எங்கேயும் இல்ல. இவ்வளவு பெரிய காம்பவுண்டால எகிர முடியாது போல. சின்ன பையனா இருக்கானா? நானா இருந்தாலும் வச்சுங்க அன்னத்துக்கு எகிரி ஓட்டிருப்ப வீட்டை விட்டு. இந்த மாதிரி உங்ககிட்ட இது பண்றதுக்கு இங்க ஏணிலாம் போட்டுருக்காங்க. பார்த்து வச்சுக்க வேண்டியதான். அடுத்து ஏதாச்சும் யூஸ் ஆகும் ஏணியை போட்டு தப்பிச்சு போறதுக்கு. இந்த பக்கம் எந்த ஜன்னலும் திறக்கிற மாதிரியே தெரியல. ஓஹோ இன்னும் போலையா? இங்க துறச்சிட்டு நாய் இருக்கு. நாய் மூஞ்சில வந்து நாய் கடிச்சிட போகுது. நாயே ஏய் எந்திரா. என்ன அப்படியே படுத்து கிடறான். ஓ வரட்ட விட்டு தூங்குறியாடா நீ? தூங்குறாசா? தூங்கு. சுத்தம் பண்ணிட்டு போறேன். இந்தா மூஞ்சில வாரிசு வச்சு விட்டு போறேன். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? ஆமா சுத்தம் பண்ணியாச்சுமா. நாங்கம்மா கடைச்சி குப்பை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. அம்மா முடியலம்மா. இது எப்படி நீனு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க. கொடுமை. இந்த மாதிரி ஒரு கொடுமை. அம்மா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சுமா. என்னை வீட்டுக்குள்ள விடுறீங்களா? இங்க ஒரே வெயிலா இருக்குது. நான் ஏற்கனவே கருத்து போயிடுவேன். சன்கிரீம் கூட போடல. அண்ணே இந்த சுத்தம் ஃபுல்லா குப்பையா இருக்குது. எல்லா குப்பையும் எண்ணெய் வச்சு சுத்தம் பண்ண வைக்கிறீங்களா? எப்படியாவது இன்னைக்கு இல்லைனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த விட்டு தப்பிச்சு போவேன். இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். இவ்வளவு குடும்பம் பத்துறாங்களே, வெளியே கூட விளையாட போக மாட்டாங்க. அப்பாடா உள்ள போய் படிக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிமா, உள்ள போய் படிக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இப்போ இதுல மொத்தம் 3 லைஃப் இருக்கு. இப்போ இந்த 3த்துக்குள்ள நம்ம தப்பிச்சு போயிட்டோம்னா தப்பிச்சு போயிடுவோம். இல்லைன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து விளையாடணும். இப்போ மறுபடியும் இருங்க, சிஸ்டம் ஆன் பண்ணணும். சிஸ்டம்ல ஏதோ ஒன்று இருக்கு. ஏன்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த் இது ஆனா மாட்டேங்கிறாய். ஆனாவுடா என்னங்க போன தடவை எப்படி தானே கொடுத்தா ஆனாச்சு? ஆனாச்சு வந்துச்சு. பாஸ்வேர்டு என்ட்ரு பாஸ்வேர்டில் ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் என்ன போட்டிருந்தாங்கன்னா அந்த இது இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆண்ட்ரூ ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்னா ஆண்ட்ரூ போட்டு டேட் ஆஃப் பர்த். நான் சரி ஆண்ட்ரூ போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ போட்டு ஓகே கொடுக்குறேன். ஆனால் வர மாட்டேங்குது. ஹிண்ட்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ரூ ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்ட்டு. இவனோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது. நான் இவனா இருந்தாலும் கேம் படியா இவன் எப்போ பிறந்தான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அதனால நம்ம இப்போ தான் விளையாட வந்துருவோம். அந்த டேட் ஆஃப் பர்த் தான் ஸ்டார்டிங்ல அந்த போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோ பீரியட் நம்ம பார்த்தது. இந்த போட்டோ பீரியட் தான் இருந்துச்சு. எங்க அது? அந்த ஒரு கண்ணு வர தெரிய மாட்டேங்குது. அப்ப இவ்வளவு நேரம் குத்துமதி பார்த்தா கிடைக்குதுடா. ஆமா பாஸ். ஓ 2010ல பிறந்திருக்கானா தம்பி. 2010 19 7 2010. அது ஏதோ கீழே ஏதோ 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தெரியல. இப்போ நம்ம போயிட்டு அதை செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூ 2010. 2010 போட்டு பார்ப்போம். 10 போட்டு ஓகே. என்னடா இது தப்புன்னு காட்டுது. டேட் ஆஃப் பர்த் இயர் ஆஃப் டேட்டானா இதானாப்பா? தப்பா இப்ப பாக்குறமா? இருங்க மறுபடியும் பார்ப்போம். 2010 காட்டுதானே? என்ன ஒன்றும் புரியலையே. லூசாவா இல்லை சிஸ்டம் லூசா? இருங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுல்லா போட்டு ஒரு நிமிஷம் இருங்க. 2010 போட்டு வரல. அப்ப கீழே அந்த 8. அப்ப 8 2010 மைனஸ் பண்ணா 2002. சும்மா 2002 போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பாடா இதான் பொழுது. நான் ஏதோ சும்மா யதார்த்தமா போட அது பதார்த்தமா வந்துருச்சுங்க. ஆனா இதுல என்ன இருக்குன்னா குப்பை தொட்டி, ப்ரௌசரு, மியூசிக்கு, மெயில்ல போனா மாமு டேடு. ஓஹோ இதுல இங்க இருந்து மெயில் பண்ண முடியுமா? இப்ப யாருக்கு மெயில் பண்ணி விடுறது? டேடுக்கு மெயில் பண்ணி விடுவான். வேணாம் வந்தாருன்னா கட்டையாலே அடிப்பாரு. நமக்கு எதுக்கு வம்பு? இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. அங்க என்னமோ காமிக்குது. இப்ப நம்ம அங்க போக வேண்டியதான். இங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலிங் பெல் இருக்க இடத்துல காமிச்சுது. இப்போ அங்க என்னமோ பக்கத்து இந்த பக்கம் இல்ல பின்னாடி காட்டுது. யாரோ வர மாதிரி இருக்கு. புக்கடு ஓ அங்க இருக்கீங்களா மம்மி? நான் இங்க படிச்சுட்டு இருக்கிறேன். ஓ காட் பியூட்டிஃபுல். ஆத்தாடி உள்ள வந்தனா அடி என்ன அடி ஊஞ்சுன்னு நினைக்கிறீங்க? பட்டாலும் ஒரு அடி. அம்மா அங்க இருக்கிற நேரத்துல இப்போ நம்ம உள்ள போயிட்டு ஏதாவது இருக்கான்னு தேட வேண்டியதான். இங்க இது காட்டுது. ஓகே இதை ஆஃப் பண்ணி விட்டா உள்ள ஃபுல்லா புகையா இருக்கும். அப்பாடா வந்துட்டேன். அப்பாடா வந்து புக்கடு. அம்மா போறாங்க உள்ள போறாங்க. அம்மா நான் எதுவும் பண்ணல. வந்து என்னங்கன்னு அடிக்க போறீங்க. ஆல்ரெடி வாங்கினாருங்க. மூஞ்சி ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சு. திருப்பி வந்து வச்சுங்க. ஐயோ பாத்துட்டாங்களா? இன்னும் உள்ள போய் இன்னும் எந்த சத்தமும் காணும். உள்ள வேற அதை ஆஃப் பண்ணி விட்டு வந்துட்டேன். உள்ள ஃபுல்லா புகையாயிட்டு இருக்கோம். இதுக்கு நான் தான் காரணம். என்ன போட்டு அடிப்பாங்களோ?
எதுவும் தெரியாம படிக்கணும் படி இல்லைன்னா போட்டுருக்குன்னா the base of the electric charge the electric cube படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கியூப் வெள்ளை கலர் கியூப். என்னம்மா சொல்லுங்கம்மா. நான் படிச்சுட்டு இருக்கேன் மாமா. ஏமா போட்டாங்களே நம்மள, அவ்வளவுதான் நம்மள போட்டாங்க. 2வது நாள் முடிஞ்சு போச்சு. ஓ இப்போ நம்ம பண்ண சேட்டைக்கு நம்மளையே சுத்தம் பண்ண வைக்கிறீங்களா? சுத்தம் பண்றேன், எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன். ஆனா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகாம விட மாட்டேன். இன்னும் நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. 2 முடிஞ்சிச்சு, இப்போ 3வது தான் இருக்குது. இங்க இருக்கிற எல்லா கரையும் நம்ம தான் சுத்தம் பண்ணோம். அப்படியே எல்லாத்தையும் இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கருப்பாகி போச்சு. நம்ம ஆஃப் பண்ணி விட்டதுனால ஆச்சா இல்லை இவங்க சுத்தமான சமைக்க தெரியாமல் ஃபுல்லாக இது பண்ணி விட்டாங்களான்னு தெரியல. குட் ஜாபு. ஓகே சரிம்மா, நான் போயிட்டு மறுபடியும் என் ரூமுக்கே போயிடுறேன். நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஆத்தாடி, இந்த வீட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு போகிறது பெரும் பாடாக இருக்கும் போலயே. ஏதாவது ஒன்று பண்ணி விட்டா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு ரூமுக்குள்ளே போனால் திரும்பி அந்த ரூமில் இருந்தபடியே வச்சுட்டு வரணும் போல. இது எதா சார்ஜர் இருக்குது, தூக்கு. ஆனால் சார்ஜர் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே எதுவும் எடுத்து வச்சுப்போம். எடுக்க முடியுதுன்னா எடுத்து வச்சுக்க வேண்டியதான். லாக் ஆயிருக்கா இந்த ரூம்? ஏதோ லாக் ஆயிருக்கு. இதுக்குள்ளே சுவிட்சு என்ன இது? சுவிட்சு போட்டால் சுவிட்சை மறுபடியும் ஆஃப் பண்ணி விட்டு வந்துடணும். இல்லை நமக்கு தான் பிரச்சனை. இருங்க, இங்கே வந்தாச்சு. இங்கே உள்ள குப்பை தொட்டி உள்ள எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. இங்கே ப்ரெஷ் இருக்குது, பெஸ்ட்டு பேஸ்ட்டு அது இருக்குது. அப்புறம் நான் சேவ் பண்ணுற மிஷினு. இதுக்குள்ளே ஏதோ டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்குது. தண்ணி வேறு வருதே. இருங்க, தண்ணி ஆஃப் பண்ணி விட்டுருவோம். தண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் துணி துவைக்கிற மிஷினு. அப்புறம் வந்து இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இதுக்குள்ளே என்னமோ இருக்கே. என்னங்க அது? எடுக்க முடியல. அது ஏதோ இருக்குது, ஆனால் எடுக்க முடியல. ஏய், துணி பவுட்ரு, வாஷிங் பவுட்ரு. அடுத்து ஓ குளியலறை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தக்கச்சு நான் டான்ஸ் ஆடுவேன். என்ன விட மாட்டாங்க. மாப்பு இங்கே இருக்குது. மாப்பு வச்சு என்ன பண்ணுறது? மாப்பு கீழே இதுவோ காணோம். என்னங்க இது? மாப்பு கீழே அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா? இங்கே ஏதோ ஸ்க்ரூலாம் போட்டிருக்கு, ஆனால் ஸ்க்ரூ இருக்குது. சரி, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு பார்க்கணும். அப்படியே இங்கேருந்து லைட்டாக வெளியே போயிட்டு மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிட்டு, ஏன்னா போட்டபடியாக இருந்தால் கண்டுபிடிச்சிட முடியாது. நம்ம ஏதாச்சும் கோளாறுத்தனம் பண்ணி விட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்தா வந்துட்டோம்ல, அதை பாருங்க. அவாடி நைனா இங்கே தான் உட்காந்துக்கிறாரு. நைனா அப்படியே போய் வெளியே போய் பிடிங்க. மைனா வந்துட்டேன். நைனா நீங்கள் அங்கே இருங்க. உங்கள் ரூமுக்குள்ள வந்து ஆத்தாடி இது என்னங்க? என் கண்ணு இருட்டா இருக்கா, இது இருட்டா இருக்கா? ஓ லைட்டு போடலையா? போட்டாச்சு. அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கா? டார்ச் லைட் இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டு, அதாவது நம்ம டார்ச் தான் ஃப்ளாஷ் லைட்டில் இருக்குது. திறக்க முடியுது. சும்மா கொடுத்தங்க, திறந்துக்குச்சு. அடுத்து உள்ள செல் இருக்க மாதிரி இருக்கு. இருங்க, எடுக்க முடியுதா பாப்போம். பேட்டரி வந்துருச்சு. மறுபடியும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வேற போட்டோ. பார்த்தீங்களா? ப்ரீ வெட்டிங் ஷூட்டா? நல்லா போட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்க. அடுத்து வேற என்ன இருக்கு? இந்த போட்டோ கீழே வேற என்ன எடுக்கிறது? எடுத்தபடியே வைக்கிறோம், இல்லைன்னா நம்ப மாட்டிப்போம். அடுத்து இங்க லேப்டாப் இருக்கு. லேப்டாப்ல சார்ஜ் இல்லையா? சார்ஜ் இல்லைன்னா நமக்கு தான் இது இருக்கியா சார்ஜரு? போட்டுற வேண்டியதான். இந்த சார்ஜர் போட முடியும் பார்ப்போம். சார்ஜ் இல்லைன்னா போட்டாச்சு. சார்ஜ் ஏறிச்சு. இங்கே பாருங்க. நைனா சூப்பராக இருக்குது ஃபோட்டோவில். இங்கே பாருங்க, ஃபோட்டோ மூஞ்சி பாருங்களேன். நம்மள மாதிரி கண்ணாடி போட்டுன்னு அந்த ஃபேஸ் தான், அதுதான் அங்கே ஹைலைட்டு. அதுக்கு தான் காசு. ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட்டு ஃபேனா. என்னங்க இது? ஹிண்ட் எதுவும் கொடுத்துருங்க. நைனா வேற அங்கே மேட்ச் பார்த்துன்னு கத்தினுக்கிறாரு, ஃபுட்பாலை பார்த்துக்கின்னு. இங்கே பாருங்க, அவர் தான் கத்திட்டு இருக்காரு. அவங்க கோ டு த டாய்லெட். நைனா வராது. எங்கே ஒளிருது? ஐயா எங்கே ஒளிருது தெரியலையா? இங்கே வந்துட போறாரு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். நைனா வந்துடாதீங்க. அங்கே போயிட்டாரு. டாய்லெட் அங்கே இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். நான் கூட வீட்டுக்குள்ள ஒரு சில இடத்துல வீட்டுக்குள்ள டாய்லெட் இருக்குல்ல, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த டாய்லெட் உள்ள போயிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? வேற டக்குன்ட்டு நைனா பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகி உள்ள ஓடினோம். இது வரைக்கும் எதுவும் நான் சேட்டை பண்ணலன்னு நினைக்கிறேன். வச்சபடியே திறந்தது மூணு அப்படியே போட்டேன். எடுத்து எதுவும் இல்லை. இல்ல ஓடு வந்துட போறாரு. இதான் சான்ஸ். அவர் வர்றதுக்குள்ள எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டக்குன்னு தேடிடலாம். இதுல வேற என்ன? என் கண்ணு தெரிய மாட்டேதா? இங்க கொஞ்சம் லைட்டா இருட்டா தான் இருக்குது. அவள்தான் ஸ்க்ரூ கிடைச்சிருக்கு. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஓட வேண்டியதான். ஓடு பார்த்துட்டேன். ராஸ்கலா பார்த்துட்டாரு. நைனா நான் படிச்சுதான் இருக்கிறேன். நைனா ஒரு கியூப், இந்த மேல ஒரு கியூப், வெள்ளை கலர் கியூப். நைனா நான் எதுவும் பண்ணலண்ணா, என்ன விட்டுறேண்ணா. பெல்ட்டால் அடி போடுறேன். ஆமா பெல்ட் வச்சு வாங்குறாருங்க. போடு பாவங்க அந்த பையன். என்னால் அடி வாங்குறான். நான் தான் அந்த பையன் அடி வாங்குறது. முடிச்சு விட்டாங்க. நான் சொன்ன மாதிரி முதல் வாய்ப்பு, 2வது வாய்ப்பு, 3வது வாய்ப்பு, 3 வாய்ப்பும் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம ஆடணும். ஃபர்ஸ்ட் 2 வாட்டி எங்க அம்மா பட்டால் அடி வாங்கினேன். 3வது வாட்டி வந்தாரு பாருங்க, பெல்ட் தூக்கி வந்து சலால் ரெண்டு வச்சாரு. இப்போ நம்ம திரும்பி போய் விளாடணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. மறுபடியும் வந்தாச்சு.
திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா, உதவாகிறது தான் வந்திருக்கிறேன். இப்போ வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைனா இங்கே அப்படியே இவர் என்னன்னா மேட்ச் பார்க்குற 20ல் நான் வரது கூட தெரியாமல் அவர் மாதிரி உட்காந்து ஏதோ சீரியல் பார்க்குறது உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. நான் வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி எல்லாத்தையும் தேட்டு போயிடலாம். ஆனால் ஏதாவது சத்தம் போட்டோம் பெல்ட் எடுத்துட்டு வந்து வெளுவெளுன்னு வெளுத்துருவாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா பியூட்டி ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ இருக்குன்னு தெரியல. லிப்ஸ்டிக்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நான் தெரியாமல் லிப்ஸ்டிக் மம்மி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருங்க இதுக்குள்ளே என்னமோ கிடக்குது. இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. நமக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்களேன். அந்த ஒரு டோர் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு ஒரு கீ வேணும். அந்த கீ எங்கேயாச்சும் இருக்கான்னு தான் தேடுறேன். ஆனால் கீ தான் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏசிலாம் இருக்குது. இங்கே இந்த ஜாடி எதையும் எடுக்க முடியல. இது எதையுமே எடுக்க முடியல. எதையாவது அங்கே பாருங்க கத்திட்டு இருக்காரு பாருங்க. அந்த ஸ்கோர் ஏதோ இதுவாகிடுச்சான். அதை பார்த்து கத்திட்டு இருக்காரு. இங்கே எதையுமே எடுக்க முடியல. எதை எடுக்கிறது? எங்க எதையாவது ஒன்று எடுக்க முடிஞ்சா தானே நான் ஏதாவது ஒன்று செக் பண்ண முடியும். இது கொடுக்குறேன். இது வந்துச்சு. இந்த ஜாடி இருக்கு. ஜாடிக்குள்ள சாவி. ஏய் பார்த்துட்டேன் சாவி. ஏய் வெளியே வந்து விழு. சாவி வெளியே வா. நான் வெளியே வர மாட்டேங்குது. வெளியே வந்துச்சு. கீழே வந்துச்சு. ஐயா கீழே வந்துச்சு. லைட்டாக போடுறான். எங்கே போகிறது? இதுள்ள போக முடியுமா? பாடா உள்ளே வந்துட்டேன். நான் கூட எங்கேயோ மாட்டி போன்னு நினச்சேன். கடைசியில் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டேன். ஆத்தாடி இரியல்னு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நடக்குது ஒன்றும் புரியல. இந்த கண்ணாடி போட்டதுனால இன்னும் இரியல் இருக்குதுங்க என் கண்ணுக்கு. என்ன நடக்குது? இடியட்டா. இன்னும் நைனா வரலையா? அவர் இன்னும் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காரு போலுக்குது. அவர் அப்படியே மேட்ச் பார்க்கட்டும். நம்ம அப்படியே நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். நான் கூட சவுண்டு கேட்டு உள்ளே வந்துட்டாரோன்னு நினச்சேன். இங்கே என்ன இருக்குன்னா இது ஏதோ லாக்கர் மாதிரி இருக்கு. கியூபு. இந்த கியூபு நான் எங்கேயோ எல்லோ என்னங்க இது எல்லோ க்ரீன் அது இதுன்னு இருக்கு. ஆனால் இந்த கியூப் நான் எங்கேயோ ஸ்டார்டிங்கில் ஆமாம் நம்ம இதில் பார்த்தோம். அதெல்லாம் ஸ்லாப் வந்துச்சு. இதை நான் என்ன பண்ணுறது? ஒன்று தொட கலராக மாறுது. கமான் அவர் மேட்ச் பார்த்து கத்திட்டு இருக்காரு. கண்டுக்கூடாது அப்படியே கத்திட்டு இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றி நானும் கலராக கொடுக்குறேன். ஆனால் இதை நான் எப்படி கொடுக்குறது? அந்த இடத்துல நான் எனக்கு இப்போ எனக்கு புரியல கைஸ். இது என்ன மாதிரி இது ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. மறுபடியும் போவோம். அப்படியே வந்து அதை போய் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அப்படியே உட்காந்து மேட்ச் பார்த்துட்டுருங்க. நான் போய்ட்டு அந்த கியூபை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம கியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அந்த கியூபில் என்ன இருக்குன்ட்டு. கியூபில் எது 1 நம்பரு 2 நம்பரு 5 நம்பரு 2 நம்பரு 5 1 2 3 4 5 நம்பருடா 5 நம்பருடா நடுவில் 5 1. இப்போ நான் எந்த ஆர்டரில் வச்சு எதை வச்சா ஒருவேளை இருங்க. எனக்கு என்னமோ இந்த 5 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 நம்பர் மேலே தான் ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த வெள்ளை கலர் தான் அந்த இடத்துல நடுவில் வெள்ளை கலர் இருந்துச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி வைப்போம். வெள்ளை இது ப்ளூ பச்சை ஆரஞ்சு வெள்ளை ஆரஞ்சு ரெட்டு. இப்போது ஓகே ரெட்டு ஃபஸ்ட்டு இதை அப்படியே மண்ணில் ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ். வெள்ளை ப்ளூ பச்சை ஆரஞ்சு வெள்ளை ஆரஞ்சு வெள்ளை ஆரஞ்சு. ஓகே நம்ம வெள்ளை ப்ளூ பச்சை ஆரஞ்சு வெள்ளை ஆரஞ்சு அதுக்கப்புறம் ரெட்டு ஆரஞ்சு பச்சை. ஞாபகம் வந்துச்சு. என்ன நைனா வாழை காணோம். இதான் சான்ஸ். மறுபடியும் தூக்கு ஏதாச்சும் இருக்கா. A few minutes later. வரைக்கும் இந்த இடத்துல மட்டும் எதுவுமே கிடைச்சு. அதுவும் இருக்கு பல்பா. எனக்கு தான் பெரிய பல்பா கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பல்பு கிடைச்சிருக்கு. அடுத்து வேற பல்பு தான் கிடைச்சி நமக்கு. ஓடு. பாடா உள்ள வந்துட்டேன். பார்க்கக்கூடாது கடவுளே. எனக்கு தெரியக்கூடாது. உள்ள வந்து இப்போ சுற்றி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜூஸ் அது இதுன்னு இருக்கு. இதெல்லாம் நமக்கு இதில் இது எதையுமே எடுக்கவும் முடியல. அதனால் இப்போ எதுவும் நமக்கு தேவையில்ல. கீழே என்ன இருக்குது இதில் ஏதோ கிடச்சிருக்கே. மீட்டு கிடச்சிருக்கு. ஃப்ரோசன் மீட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மீட்டு என்ன தோ இருக்கே மைக்ரோ ஓவன் இருக்கு. இதில் வச்சு சமைக்க முடியாதுன்னு பார்ப்போமா? அடா வைக்க முடியுது. பசி எடுக்குதுங்க. நம்ம சாப்பிட்டாச்சு பார்ப்போம் எடுத்து. அதுக்குள்ளே யாரா வந்துட போகிறாங்க. ஆள் தர்பீஸ் இருக்குது. தர்பூசணி ஆள் வந்துட போகிறாங்க. எங்கள் அம்மா வந்தாங்க அவ்வளோதான். நான் விளக்கமா பிஞ்சிரும் எனக்கு. வாட்டர் நைஸா போறா. நான் வரல உள்ளே நான் வரல. கறி வந்துருச்சு. இப்போ என் கறி வேக போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வச்சுலாங்க. படி யாரும் வரல. இப்போ வரைக்கும் யாரும் கதவு திறல. அது வரைக்கும் நான் சேஃபு. வரல. போடா தப்பிச்சிட்டேன். நம்ம கிட்ட சாவி கிடைச்சிருக்கு. அந்த ஜாலியில் இருந்து சாவி எடுத்துட்டு போயிட்டு இந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ரூம் சாவி தானே அதுனே தெரில. ஏதோ ஒன்று போட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. மறுபடியும் இருங்க. உள்ள இருட்டா இருக்குது. பல்பு மாட்டோமா? இந்த பல்பே நீ இங்கே மாட்டுறது தானா? நான் கூட எதுக்கு பல்பு கிடைக்குதுன்னு பார்த்தேன். கடைசியில் இந்த ரூமுக்கு பல்பு தேவைப்படுது போல. அதுக்கு தான் அந்த பல்பு அங்கே கிடைச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் சாவியா? எங்கே ஏற்கனவே ஒரு சாவி எடுக்கிறதுக்கே உயிர் போயிடுச்சு. இப்போ இன்னொரு சாவி எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோதான். நான் ஹேமர் இருக்குது. எத்தனை போய் பேசாமல் மண்டையை போட்டு அது கொஞ்சம் வன்முறை ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேடியோ போட்டி மாதிரி இருக்குது. அடுத்து சாவி
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இதில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, சுற்றி மட்டும் தான் கிடச்சிது. நைனா ஆளை காணோம், இதான் சான்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜரு தூக்கு ஓடு வந்துட்டேன். நைனா வந்துட்டாரா? நைனா பார்த்துட்டாரான்னு தெரியலையே. ஐயோ மாட்டிட்டா, அந்த டோர் ஓப்பன் பண்ணது நான் தான், க்ளோஸ் பண்ண மாட்டேன் நைனா. நான் அந்த பக்கம் சும்மா வந்து டோரில் வந்து எதாவது சாப்பிட்றது இருக்குமான்னு பார்த்தேன், ஒன்று பண்ணுற போச்சு. அந்த டோரை கடைசியில் சாத்தா மாட்டேங்க, மாட்டிக்கிட்டேன். 20 ஆஹா 20 ஸ்குவாட்ஸ் போட சொல்கிறாரு. இப்போ நான் 20 எப்படி 1 இருங்க 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்பாடி 20 போட்டாச்சு. கை காலெல்லாம் வலிக்குது, விட்ருங்களா நைனா, நீங்கள் உட்காந்து மேட்சை கண்டினியூ பண்ணுங்க, நான் போகிறேன். மாட்டிக்கிட்டேன் கைஸ், 20 ஸ்குவாட்ஸ் போட்டு விடுது, கை காலெல்லாம் வலிக்குது. இப்போ அடுத்து என்னன்னாலும் சரி, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்காமல் போகக்கூடாது. இன்னைக்கு எத்தனை தடவை அடி வாங்கினாலும், எத்தனை தடவை உதவானாலும், எப்படியாவது இந்த ரூம் விட்டு தப்பிச்சு போகிறதா. காலிங் பில் அடிச்சு ஓடுருவோம். ஓடுறா. இப்போ எப்படியும் இங்கேருந்து போய் தானே ஆகணும். அப்படியே மெலுக்கா உள்ள வந்து அப்படியே அப்பாடா அப்பா அங்கே தான் இருக்கிறாங்க. அம்மா அப்படியே இருங்க, நான் ஜன்னல் வழியாக வெளியே போக முடியாது பார்க்குறேன். ஜன்னல் வழியாக பார்த்துட்டாங்க. ஓடுறா தப்பி ஓடு. அம்மா அடி காலை பிடிச்சி இது இழுத்து பட்டாலும் ஒன்று வச்சிட்டாங்களே. முடிஞ்சிச்சு. மீண்டுமா மறுபடியும் வரேன். நைனா டிவி பார்க்குறாரு, மறுபடியும் போகிறேன். அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேயே அவர் ரூம் உள்ள போகிறது, மறுபடியும் போயிட்டு அந்த சாவி எடுக்கிறது. இதே நமக்கு பொழப்பா போச்சு. என்ன பண்ணுறது, வேறு வழியும் இல்லை, நம்ம தேடி தான் ஆகணும். நானும் சுற்றி தேடிட்டுருக்கேன். இந்த தடவை பச்சை கலர் நடுவில் இருக்குது. பச்சை கலர் நடுவில் இருக்குன்னா அப்போ அங்கே என்ன இருக்கோ அதான் அப்போ போய் ஃபஸ்ட்டு அது என்னன்னு அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எடுக்க வேண்டியதான். இங்கே தானே சாவி இருக்கும், இது உள்ள தானே சாவி இருக்கும். அப்படியே சாவி அப்படியே தம்பி மெலுக்கா அப்படியே மெலுக்கா பரசா ரசா வட அப்படியே சாவி நீ மட்டும் விடாடே. சாவி நீ அப்பா செடி விழுந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாவி கையில் மாட்டிக்கோ, கீழே விடாத. சாவி கரெக்டாக கீழே விழுந்துச்சு. ஆட்டோ ஐயால எங்க சாவி தூக்கு. ஃப்ளவர் அப்படியே அந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவோம், இல்லை சந்தேகம் வந்துடும். ஃப்ளவர் அப்படியே வச்சாச்சு, அவ்வளோதான். ஓ லைட் ஆஃப் பண்ணு. ஓர ஒழிச்சுக்கோ. பார்த்துட்டாரு நைனா பார்த்துட்டாரு. மறுபடியும் போவல, மறுபடியும் விட மாட்டேன். சுற்றி எல்லாத்துக்கும் இங்கே அங்கன்னு பூந்து மறுபடியும் தருவா. மாறி என்னன்னாலும் சரி கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவி எடுக்கிறது சரி, எதுவும் சரி, இன்னைக்கு உறதா இல்லை. எத்தனை தடவை ஊந்தாலும், எத்தனை தடவை தாடா மட்டும் படல் அடி வாங்கினாலும், எத்தனை தடவை ஏன்னா நானா வாங்குறேன், அவன் தானே வாங்குறான். நான் வாங்கியிருந்தா இந்த தடவை ட்ரை பண்ண மாட்டேன். வீட்டுள்ளே உட்காருன்ட்டு ஐயா அடி வாங்க முடியல, அடி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துப்பேன். எதுக்கு நமக்கு வம்பு? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டு சாவி வட அடே போடா. ஐயா என்னங்க இது, ஃப்ளவர் தான் டக்குன்னு கீழே விழுது, என்ன வர மாட்டேங்குது. இந்த சாவி வேற கொட்டவே மாட்டேங்குது. கொட்டு கீழே வா. வருது வரும்போதே அப்படியே தூக்கணும், ஏன்னா கீழே வந்து மாட்டிக்கிறேன். வரும்போதே அப்படியே தூக்கு வந்துரு வாடா. கொஞ்சம் ஐயோ போச்சா மறுபடியும். இப்போ நைனா வந்துடுவாரு, சாவி எடுத்துன்னு கிடுக்குன்னு இந்த செடியை வச்சுட்டு ஓடு. எங்க ஃப்ளவரே ஃப்ளவர் வச்சாச்சு, எக்ஸிட் கொடுத்துட்டு ஓடுறா உள்ள போ. வாடா உள்ள வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாரா? இருங்க வந்துட்டாரு நைனா எதுவும் பண்ணுறாதீங்கோ. மாட்டலன்னு நினைக்கிறேன். அப்பாடா போயிட்டாரு, நல்ல வேலை நான் மாட்டல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தபடியாக நைனா மறுபடியும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரேன். இங்கே காது கேட்காதான்னு கேட்டிங்கன்னா அவர் மேட்ச்சில் மூங்கி போயிருக்கிறதுனால அவருக்கு காது கேட்காது, அதனால ஈஸியாக நம்ம டோர் தொந்து வந்துடலாம். அடுத்து நம்ம போயிட்டு அந்த பசிலில் செக் பண்ணுவோம். அந்த இதில் நடுவில் பச்சை கலர் இருந்துச்சு. இப்போ இதில் பச்சை கலர் என்ன நம்பர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரு. எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பராக தான் இருக்கும். 2னா இப்போ ஆரஞ்சு வெள்ளை நீலம் மஞ்சள் சிவப்பு மஞ்சள் பச்சை வெள்ளை பச்சை மஞ்சள் ஓகே. நம்ம மண்டபத்தில் ஏற்றிட்டேன். இப்போ நேராக நம்ம போயிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தான். வந்துட்டேன் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நைனாக்கு தெரியாமல் உள்ளே போகுது. அப்படியே போயிட்டு நேராக இதை ஓப்பன் பண்ணி அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே வந்துட்டேன், ஆனால் மறந்து போச்சே. ஐயா என்னங்க இது, எதை கலர் மறந்துச்சு? ஆரஞ்சு வெள்ளை ப்ளூ, ஆரஞ்சு வெள்ளை ப்ளூ, ஆரஞ்சா ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு எங்கே இதில் இருக்கும்? ஐயோ நான் குழம்பிட்டேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. கரெக்டாக தானே கொடுக்குறேன். பச்சை கலரு ஆரஞ்சு கலர். ஐயா அங்கே என்னமோ அங்கே பார்க்குறப்ப எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக வந்தேன், கரெக்டாக கொடுத்துருவோம், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தா மண்டை பெப்பர் பேன் நின்றுருக்கேனே. ஆரஞ்சு வெள்ளை ப்ளூ பார்த்து ஐயா தப்பு பண்ணிட்டேன். இது வேலைக்காகாது, நம்ம அடுத்து வேறு எதுக்காக போக வேண்டியதான். கோ செக் த ஃபோனா. ஐயா நைனா வராரு. ஃபோன் செக் பண்ண வராரு. உள்ளே பூந்தாச்சு.
மாட்டக்கூடாது கடலை மாட்டக்கூடாது மாட்டினா பெல்ட் அடிதான் நமக்கு. பாடா போயிட்டாரு நினைக்கிறேன். போயிட்டாரு. இப்போ மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனால் எனக்கு ஞாபகம் மறக்கிறதுனால 15 நிமிஷம் கூட இல்லை, 15 செகண்ட் ஒரு தடவை மறந்துடுவேன். நான் அப்படியே மொட்டை போட்டேன்னா கஜினி தான் நான் இப்போதைக்கு. ஏன்னா அங்கே நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஆரஞ்சு பச்சை ப்ளூ இது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. சரி நானும் என்னென்னமோ கொடுக்குறேன். இது ஆர்டர் தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் வருமா, இல்லை தலைக்கீழ வர ஆர்டர் வருமா, இல்லை வேற ஏதாவது ஆர்டர் வருமா, எனக்கு எந்த ஆர்டருமே ஞாபகம் வர மாட்டேங்குது. நானும் எந்தெந்த ஆர்டர்லாம் வச்சு பார்க்குறேன். ஆனால் எந்த ஆர்டரும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆரஞ்சு வெள்ளை ப்ளூ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, கீழே ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குது. கீழே ஃபஸ்ட்டு முடிச்சு வந்துடுவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை இல்லை ஆமாம் பச்சை வெள்ளை கரெக்டு வந்துச்சு. பாடா கொடுத்துட்டேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள ஸ்லீப்பிங் பில்ஸா, தூக்க மாத்திரையா, இந்த மாதிரிலாம் இருக்கா? பாடா உள்ள ஒழிஞ்சுப்போம். நைனா இன்னைக்கு நீ உனக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்துற நைனாக்கும் அம்மாக்கும் கொடுத்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் இன்னைக்கு. இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாதுங்க இந்த வீட்டுல. இருக்க முடியாது. நைனா வெளியே போங்க வீட்டை விட்டு. நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். நைனா என்ன பண்றது இல்லை கைஸ். நைனா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு தெரியல. ரொம்ப நேரமா உள்ளதான் சுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் எப்ப வெளியே போறதுன்னு தெரியல. வெளியே போனாரா இல்லையா, இல்ல நம்ம வெளியே போய் பாப்போமா. எட்டி பார்த்தா தலையில அடி விடும். அதனால என்னங்க மாட்டிக்கிட்டா. 2000 years later. இங்க அடுத்து இந்த இடத்துல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற ரொம்ப நேரமா விளையாட்டு இருக்கேன். இங்க சாவி கிடைச்சிருக்கு, கார் கீ. அடுத்து அந்த மீட் எடுத்துப்போ. அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். வேறு இதில் திறந்து விட்ற வேண்டிதான். அடுத்து ஜன்னலை திறந்து விட்டாச்சு. அடுத்து வேறு டக்கு தேட வேண்டியதான். டக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி. தூக்கி ஓடு. அப்பா ஓடு. இங்கே என்னது, இங்கே ஒழிஞ்சுப்போம். இங்கே ஒழிய முடியுமா? நான் வந்தேன் டக்குனு இங்கே ஒழிஞ்சிட்டேன். இங்கே வந்துட்டேன். உள்ள வேறு டோரை திறந்து விட்டு வந்துட்டேனே. கண்டுபிடிச்சிருவாங்க. மாட்டிக்கிட்டேன். வெயிட்னு வருது. மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க கன்ஃபார்ம் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா டோர் அத்தனை டோரையும் திறந்து விட்டு வந்திருக்கேன். ஒரு டோர் ஓப்பன். ஆஹா மாற்றல. இங்கே ஒழிஞ்சா ஒரு வேளை அடி விடாதோ. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்கு. தெரியல வெற்றி கைஸ். இது திறமை இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு இருந்தேன். இது தெரிஞ்சிருந்தா நான் வந்து டக்கு இங்கே ஒழிஞ்சிருந்துருப்பேன். முதல்ல இது ஆன் பண்ணி விடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அது தோருக்கு இது ஆன் பண்ணி நைனாவுக்கு ஒரு மெயிலை போட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயிலை போட்டு டக்குன்னு அவரை டைவர்ட் பண்ணி விட்டா நம்ம அப்படியே தப்பிச்சிடலாம். பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. நைனாக்கு இப்போ ஒரு மெயிலை போட்டுற வேண்டியதான். ஹாய் பேபி, அவ்வளோதான். ஹாய் பேபின்னு போட்டாச்சு. நைனா அப்படியே பேபின்னே ஓடுவார். இப்போ திறந்து போ. அப்பா அவ்வளோதான் இருக்காங்க. இதுதான் சாக்கு. நேராக ஓடி போய் செல்ல தாண்டி குச்சி ஓடு. போடா வந்துட்டேன். நைனா பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரும் பார்க்கல. அப்பாடா இப்போதாங்க வெளியே வந்திருக்கேன். வெளியே வந்தாச்சு. கார் கீ இருக்கு. கார் கிட்ட போய் கொடுத்து வாப்போம் என்ன இருக்குன்ட்டு. கார் கிட்ட வந்துட்டேன். யாரும் பார்க்கல. அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டேன். கார் கிட்ட வந்துட்டேன். கார் கீ போட்டேனா ஓப்பன் ஆகுது. டிக்கி கட்ட ஸ்டெப்ஸா. ஓஹோ புரிஞ்சிச்சு. என்னன்னா இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டெப்ஸை வச்சு நம்ம சைடில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஏணி பார்த்தோம்ல, தோருக்கு. இந்த ஏணியில் போட்டு நம்ம மேலே ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். இருங்க கொடுத்து பார்ப்போம். இந்தாங்க ஏணியை வைக்க முடியாது பார்ப்போம். ஏணி நான் செட் ஆக மாட்டேங்குது. வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இருங்க உள்ள வேற நைனா பாத்ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்காரு. இருங்க எட்டி பார்ப்போம். உள்ள ஏதாச்சும் இருக்கா? ஒண்ணுமே தெரியலையே. தண்ணி ரொம்பட்டும் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இந்த கேம்ல எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல இருக்கிறது தான் இப்படி ஒரு தண்ணி ரொம்பணும்ல. ரொம்பது ரொம்ப ஒண்ணு. நைனா உள்ளன்னா முக்கின்னு இருக்கிறீங்க. சவுண்டுன்னா நைனா சும்மா இருக்க மாட்டீங்க. உள்ள இந்த சவுண்டு குத்துனுங்கிறாருங்க அவரு. தண்ணி ரொம்புது. சீக்கிரம் டைம் இல்ல. ஏதோ ஒன்று வர்ற மாதிரி தெரியுது மஞ்சா கலர்ல. வந்துருச்சு. ஏதோ மஞ்சள் கலர்ல ஒன்று வந்திருக்கு. ஏதோ ஸ்ப்ரே மாதிரி இருக்கு பார்க்க. ஏதோ ஹோஸ் பைப்பு. அந்த ஹோஸ் பைப்பு அந்த பச்சை கலர் இருக்கு இல்ல, அந்த பைப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வேற என்ன பண்றது? இருங்க ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா தம்பி ஐயோ தண்ணி ரொம்ப வளைஞ்சிரும் இல்லையா, அதனால சொன்னங்க. தண்ணி ரொம்ப வளைஞ்சிருச்சுன்னா அப்புறம் இதுவாகிடும். நம்ம இந்த ஹோஸ் பைப்பை வச்சு இங்கே தண்ணி பாச வச்சிட வேண்டியதுதான். இல்லை சந்தேகம் வந்துடும். அவ்வளோதான். இங்கே தண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பலகை இருந்துச்சு இல்லையா, அந்த பலகை எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு காமிச்சிருப்பேன். அந்த பாத்ரூமில் ஒரு ஸ்டிக்கு, அது என்னடா ப்ரெஷ்ஷே இல்லாமல் இருக்குன்னு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அதை இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள வேற கரெக்டாக போனோம். போகிற வேலையை எங்கள் அம்மா பார்த்தாங்க. அம்மா அப்படியே நீங்கள் மாட்டு அங்கே உங்கள் வேலையை பாருங்க, நான் போயிட்டு ஏதாவது போயிட்டு பார்க்கலாம். போடா வந்துட்டேன். வரா எங்க அது பாத்ரூம்? இதாவது பாத்ரூம்ல யாரும் இல்ல. உள்ள வந்தாச்சு. இங்க ஏதோ ஒண்ணு வேற அறிவு கோயிங்க. யாருங்க என்ன கேக்குறா? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இது ஸ்டார்டிங்லேயே பார்த்தேன், ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ ஸ்க்ரூ டிரைவர் நம்ம கிட்ட இருக்கு, ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஏய் என்னங்க இது பல்பு இங்கே கிடக்குது. அதோ இதான் இந்த மாப்பு தான். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இது ஓப்பன் பண்ண முடியுது. ஸ்டார்டிங்கில் நான் பார்த்தேன், இருங்க ஓப்பன் ஆகுது போடு. எஸ் கண்டுபிடிச்ச கைஸ். ஓகே புரிஞ்சிச்சு. இதான் அந்த ஸ்டெப்ஸு. அடுத்து நமக்கு ஸ்க்ரூ வேணும். ஸ்க்ரூ எங்க இருக்கு. முதல்ல போயிட்டு சீக்கிரமா போயிட்டு, அம்மா பாத்துறாதீங்க, ஓடுறா ராமா தப்பிச்சிரு. எஸ் வந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ் கைஸ். வந்துட்டேன். அப்பாடா இந்த இடத்துல வச்சுட்டு அதுவும் போக வேண்டியதான். அப்பாடா செட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஹேமர் எடுத்து டமால் எல்லா ஆணியும் உள்ள இறக்கியாச்சு. சரக்கு உள்ள இறக்கிட்டு ஏறு வந்துட்டான். அப்பாடா தப்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வந்துட்டேன். ஓப்பன் த டோர். உள்ள போடா ராசா. வந்துட்டேன். இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது ஐயா? உள்ளன்னா என்னங்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியுங்களேங்க. ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. எந்த பக்கம் போறது? ஏதோ இருக்கு. ஓஹோ இதுக்கு தான் அந்த ஸ்ப்ரேவா? இங்க அடிச்சேன் கீழே நம்ம. ஓஹோ புரியுது. இதை வச்சு உடச்சிட்டு போக வேண்டியதானா? இதை வச்சு அங்கே பலகை இருக்கு பார்த்தீங்களா? இந்த பலகையை கைட் பண்ணி அதாவது உடச்சிட்டு இதை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் போனோம் போல. அவ்வளோதான் வந்துட்டேன். தப்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேராக போடா ராசா. கம்பி மேலே நடக்கிறோம் பாருங்க. கம்பி மேலே வந்துட்டேன். ஓடுறா. இனி இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சிட்டேன். இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட்டேன். அப்பாடா எப்படியோ ஒரு ஸ்கூல் பையனை ஒரு குடும்பக்கார வீட்டுல இருந்து காப்பாத்திட்டோம். அவ்வளவு பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்படியே குடுன்னு ஓடுறேன். நீங்க இன்னொரு சந்திக்கிறோம். பாய்.